أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله قال النبي صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டும் என்று வேண்டிய பின் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான ரமலான் மாதம் வருவதற்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு மாதத்தை சந்தித்தார்கள். அதுதான் ரஜப் மாதம் என்று சொல்லக்கூடியது. இந்த ரஜப் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் மாதத்திலே எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக. அபிவிருத்தி என்பது உடல் ரீதியான அபிவிருத்தி, சமூக ரீதியான அபிவிருத்தி, அமல்கள் ரீதியான அபிவிருத்தி. அதுபோன்று ஷஅபான் அடுத்த மாதமாகிய ஷஅபான் மாதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து கொண்டார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ், ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நாங்கள் முத்தகீன்களாக இறையச்சமுடையவர்களாக நாங்கள் மாறுவதற்கு, அந்த மாதத்தை அடைந்து நோன்பு நோட்பதற்கு நல்லமல் செய்வதற்கு எங்களுக்கு நீண்ட ஆயுளை தா என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அறிஞர்கள் கூறுகின்றார்கள், ரஜப் என்பது வயல் நிலங்களிலே நாங்கள் இப்போது அந்த வயல் நிலத்தை விதைப்பதற்கு முன்னால் அதனை பண்படுத்தி களைகளை நீக்கி அதிலே சுத்தப்படுத்தி நாங்கள் அதில் எங்களுடைய பயிர்கள் செய்கின்ற நெல்லாக இருந்தால் அதை தூவி அதை விதைப்போம். எனவே ரஜப் மாதம் என்பது நன்மைகளை விதைக்கக்கூடிய மாதம். ஷஅபான் மாதம் என்பது அந்த விதைத்து அது பயிராகி அந்த பயிரை பக்குவமாக பாதுகாத்து நல்ல விளைவுகளை, நல்ல அதிகமான விளைச்சல்களை அடைவதற்குரிய அனைத்து முயற்சிகளும் செய்யக்கூடிய மாதம். ரமலான் மாதம் விதைத்து அதை அழகான முறையில் பாதுகாத்து அறுவடை செய்யக்கூடிய மாதம். எனவே இந்த அறுவடை செய்யக்கூடிய மாதத்திலே எங்களை உலகத்தில் வாழ வேண்டுதான் அந்த கருத்து. எனவே நாங்கள் இன்று ரஜப் மாதத்திலே தான் நாங்கள் பயிர்கள் செய்து பண்படுத்தக்கூடிய மாதத்திலே நாங்களெல்லாம் புனிதமான கௌபா ஆலயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெண்கள் வீட்டிலே நான் கௌபாவை நோக்கி இலல் கௌபத்தி ஷரீஃபத்தில் இலாஹி தஆலா, சிறப்பு வாய்ந்த அந்த கௌபாவை நான் எனது முகத்தை முன்னோக்கியவனாக தொழுகின்றேன் என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் மனதால் நாங்கள் நினைக்க வேண்டும். கௌபத்துல்லாவிலிருந்து ஒரு சிறிய ஒரு திசை நாங்கள் மாறினாலும் அந்த தொழுகை கூடாது. எனவே அத்தகைய கௌபாவை நாங்கள் மனக்கண்ணால் தான் செல்கிறோம். நாங்கள் கண்களால் காணாமல் கௌபாவை நோக்கி தொழுகின்றேன். அந்த தொழுகை, நான் லுஹர் தொழுகையை கௌபாவை நோக்கி தொழுகின்றேன், அசரு தொழுகையை தொழுகின்றேன். 5 வக்து தொழுகை, ஏனைய தொழுகையெல்லாம் நாங்கள் முதலாவது சொல்வது கௌபாவை நோக்கி தொழுகின்றேன் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டியதன் பின்னால் தான் அடுத்து நாங்கள் இஃப்திதா வஜ்ஜஹது ஓதுவோம். வஜ்ஜஹது வஜ்ஹல்லதி ஃபதர் ஸமாவாத் என்ற, நான் எனது முகத்தை வானம் பூமி படைத்த அல்லாஹ்வின் பக்கம் நான் முன்னோக்குகின்றேன் என்று ஓதி அதுக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓதுவோம். இந்த கௌபாவை நாங்கள், இந்த புனிதமான ஆலயத்தை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய 2 கண்களாலும் போய் பார்க்க போகின்றோம். இந்த நேரடியாக அந்த கௌபாவை நாங்கள் கண்டு அந்த கௌபாவிலே நாங்கள்
எங்களுடைய கைகளை வைத்து அந்த சுவற்றிலே எங்களுடைய நெஞ்சுகளை வைத்து நாங்கள் அல்லாஹ்விடம் மன்றாட போகின்றோம். அந்த புனிதமான சொர்க்கத்திலே இருந்து வரவழைக்கப்பட்ட புனிதமான ஹஜ்ருல் அஸ்வத் கல் என்று சொல்லக்கூடிய மகத்துவமிக்க அந்த கல்லை நாங்கள் முத்தமிட போகின்றோம், அதை சமிக்கை செய்ய போகின்றோம். மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே நல்ல ஒரு சிறந்த குடும்பம், ஒரு தாயும் தந்தையும் மகனுமாக மிகவும் தியாகம் செய்து உருவாக்கிய புனிதமான அந்த கௌபாவை சந்தித்து தவாப் செய்ய போகின்றோம். அந்த தாயும் தந்தையும் மகனுமாக சென்று கட்டிய அந்த அத்தாட்சிப்படுத்தல் என்று சொல்லக்கூடிய மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய வத்தஹிது ஃபி மகாம் இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டி அந்த கல்லை அதற்கு பின்னால் நீங்கள் 7 தடவை கௌபாவை தவாப் செய்துவிட்டு அதற்கு பின்னால் 2 ரக்காத் தொழுது அந்த தவாஃபை நிறைவு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான அல்லாவின் அத்தாட்சி என்று சொல்லக்கூடிய மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று இத்தகைய பணியை செய்துவிட்டு தொழப்போகின்றோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மனைவியையும் விட்டுவிட்டு அல்லாவின் அழைப்பை ஏற்று அவர்கள் செல்லுகின்ற போது மகனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு தனது கணவர் அல்லாவை சந்திக்க போகின்றார் என்று அவர்கள் சும்மா இருந்து விடாமல், முயற்சி செய்யாமல் இருந்து விடாமல் முயற்சி செய்து அவர்கள் புனிதமான ஹவுதுல் கௌதர் என்று செல்லக்கூடிய சொர்க்கத்தின் நீரூற்றிலிருந்து வரக்கூடிய அந்த ஜம்சம் நீர் பெருக்கறுத்து ஓடக்கூடிய அந்த அழகான நிலத்தை போய் சந்திக்க போகின்றோம். அதற்காக முயற்சி செய்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஈ அவர்கள் விரைந்து விரைந்து தண்ணீர் தேடி ஓடிய 7 தடவை ஓடி ஓடி அலைந்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அந்த சஃபா மர்வாவிலே நாங்கள் தொங்கோட்டம் ஓட போகின்றோம். அதையும் பற்றி அல்லாஹு தஆலா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா, சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்தவ்வப பிஹிமா வமன் தத்தவ்வ கைரம் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. யாரெல்லாம் இங்கு இந்த கௌபாவை தவாபு செய்ய வருகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தவாபு செய்துவிட்டு சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடி அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சியை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த சஃபா மர்வாவை சந்திக்க போகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 23 வருடங்கள் மக்காவிலும் மதினாவிலும் அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு இறுதியாக மக்களுக்கு மத்தியில் ஒரு பேருரை செய்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ், இறுதி ஹுத்பா. அதுதான் புனிதமான அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த மைதானம். அந்த மைதானத்தை எங்களுடைய கால்களாலும் சென்று அந்த தூதர் நடாத்திய அந்த பிரசங்கத்தை நடாத்திய அந்த இடத்தை ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிய அந்த மலையை நாங்கள் சந்திக்க போகின்றோம். அதே போன்று ஹிரா குகை, தஹுர் குகை என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்வதற்கு முன்னால் தன்னை பாதுகாப்பாக இருந்த அந்த குகையை சந்தித்து அந்த அத்தாட்சியை பார்க்க போகணும். இப்படி பலதரப்பட்ட அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தகைய அருள்மிகும் அருள் நிறைந்த பரக்கத் பொருந்திய பாவங்கள் எல்லாம் சுட்டரித்து மனித புனிதனாக மாற்றக்கூடிய மனிதன் இரையச்சமுடைய மனிதனாக அவனை இந்த உலகத்திலே அழகான முறையிலே பண்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த புனிதமான கௌபாவை நாங்கள் சந்திக்க போகின்ற இந்த பயணம் இருக்கின்றதல்லவா சகோதரர்களே, இது வெறுமனே எங்களுடைய பணங்களால் தந்த ஒரு அருள் அல்ல. வெறுமனே நாங்கள் அழகான முறையிலே எங்களுடைய கடவுச்சீட்டையும் கொடுத்து எங்களுடைய பணத்தையும் கொடுத்து விட்டோம் என்று நாங்கள் நிச்சயமாக பெருமை பாராட்டி கொள்ளக்கூடிய இபாதத்தில் இது உடல் ரீதியான, செல்வம் ரீதியான, தியாகம் ரீதியான, பொறுமை ரீதியான, சகிப்புத்தன்மை ரீதியான, பரஸ்பர அன்பு ரீதியாக ஒரு சூழலுக்கு இசைப்பாக்கம் அடைந்து பலதரப்பட்ட உம்முல் இபாதா, இது வணக்கத்தின் தாயாகிய இந்த இபாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு 50 கடமைகளில் இறுதி கடமை ஹஜ்ஜி கடமையாக்குவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா
தந்த பெரும் அருட்கொடையாகத்தான் இந்த புனிதமான கௌபாவை நாங்கள் நினைத்து அந்த கௌபாவிலே தவாபு செய்து நாங்கள் செல்ல வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய இந்த குரூபிலே அல்ஹம்துலில்லாஹ் குடும்பமாக பலர்கள் வருகின்றார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு சேகரித்த ஒரு சொத்துக்களை எடுத்து தனது பிள்ளைகள் எல்லோருடையும் வருகின்றோம். தாயும் தந்தையும் வருகின்றோம். அதே போன்று தாய் மகன், இப்படி நாங்கள் எல்லோரும் அங்கு செல்வது ஒரே ஒரு நோக்கம்தான். இன்ன ஹைர ஜாதி தக்வா, எங்களுக்கு இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் நான் சொன்னேன்டா, ரஜபு மாதம் அது அறுவடை, அதாவது பயிர் விதைக்கக்கூடிய மாதம். ஷாபான் மாதம் அழகான பயிர்களை விளைச்சல்களை காண்பதற்கு அதற்கான எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி நான் அதிகமான விளைச்சலை பெறுவதற்கு அந்த பயிர்களை உருவாக்கி வளர்க்கின்ற மாதம். வளர்த்துவிட்டு ரமலான் மாதம் அந்த அறுவடை செஞ்சதை வெட்டி அதில் இலாபத்தை காணக்கூடிய அந்த மாதத்துக்கு முன்னால் 2 மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு படுத்தி கூறிய மாதமாகிய ரஜப் மாதத்திலே அத்தகைய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். இந்த உம்ரா என்று சொல்வது எந்த அளவுக்கு என்றால், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லை, அல்லாஹு தாலாவே குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் உம்ரா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாயின ஹஜ்ஜுடைய மாதத்தில் நீங்கள் ஹஜ்ஜை கடமையாக்கின ஹஜ்ஜை நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டாம். யாரும் ஹஜ்ஜு கடமையாகிய போது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் மரணிக்கின்றார்களோ யூதன் அல்லது கிறிஸ்டியன் அந்த செயற்பாட்டில் அவர் செல்லட்டும். அதற்கு பின்னாலுக்கு அல்லாஹ் அவர் கொடுக்க மாட்டார் காலமும். ஹஜ்ஜு கடமையாகி ஒருவருக்கு அடுத்த ஒருவன் போகாமல் இருந்தால் அடுத்த வருடம் அது கிடைக்காது. எத்தனையோ சகோதரர்கள் பெரும் போடிமார்கள் எங்களுக்கு முன்னால், அப்போ ஹாஜிமார்கள் அல்ல போடிமார்கள் இருந்தார்கள். யாரும் ஒரு ஹஜ்ஜி செய்யவில்லை. அப்படி விழிப்புணர்வுகளுக்கு தெரியாது. அவர்கள் அப்படி போகிறண்டா உச்சடங்களுக்கு போவாங்க, இல்லை என்றால் வேறு அதாவது இடங்களுக்கு போய் அந்த இபாதத்துகளை செய்து வருவாங்க. ஆனால் இப்படி ஆர்வம் ஊட்டக்கூடிய காலமும் இப்படியான குர்ஆன் ஹதீஸை தெளிவாக செல்லக்கூடிய காலமும் அங்கு இருக்கவில்லை. அது ஃபித்ராவுடைய காலமாக எதுவும் தெரியாத காலமாக இருந்தது. ஆனால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருக்கும் தெளிவாக இதனுடைய நன்மைகளை எடுத்து இதை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அத்தகைய ஒரு காலத்தில் அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த பாக்கியம் நிச்சயமாக இது ஒரு அருள் நிறைந்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், அல்லாஹ் எங்களை அருள் செய்திருக்கின்றான், அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு நியமத்துக்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். எனவே இந்த நியமத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்ராக்குரிய எப்படி ஒரு சக்தி என்று கூறினார்கள் என்றால், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா அடுத்த உம்ரா, இப்போ நாங்கள் ஒரு உம்ரா இந்த வருஷம் செஞ்சிட்டோம், இன்னொரு 5-6 வருஷத்துக்கு பிறகு கிடைக்குது என்றால் அது வரைக்கும் இடைக்காலை சிறிய பாவங்கள் அந்த நாங்கள் போகின்ற அந்த கௌபத்துல்லாவை சந்தித்து வந்து நாங்கள் அது இருக்கும் வரைக்கும் காந்த சக்தி மாய்க்கு அல்லாஹு தஆலா தீமைகளை செய்ய விடாமல் அந்த உம்ரா அந்த கௌபத்துல்லா அந்த கண்ட கண்களும் எங்களுடைய காது செவி புலன்களும் எங்களுடைய உடல் உறுப்புகளும் பாதுகாக்கின்றது. அதுவரைக்கும் சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நீங்கள் சந்தித்து வருகின்ற அந்த ஹஜ்ருல் அஸ்வத், சந்திக்கின்ற அந்த கௌபா, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அந்த கௌபாவுக்கு அல்லாஹு தஆலா அங்கு பதிக்கப்பட்டிருக்கின்ற கல், அது ஆரம்பத்திலே வெள்ளத்திலே அதே போன்று அது அரிக்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே அந்த கல் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து அந்த கல்லை இறக்கி அந்த கல் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய கல்லை அல்லாஹு தஆலா எதற்காக வைத்திருக்கின்றான் என்றால் அது வெறும் கல்லு தான். நம்ம ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுன்னு சொல்றது அதற்கு எந்த சக்தியும் இல்லை. அப்படி என்றால் எங்களுக்கும் ஏனைய மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்சியில் வந்த பாசறையில் வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா முத்தமிடும்போது சொல்லுவார்கள், கல்லே நீ ஹஜ்ருல் அஸ்வத், கருத்த கல்லு தான், ஹஜர் அஸ்வத் கருத்த கல்லு தான், ஆனால் உனக்கிட்ட எந்த சக்தியும் இல்லை. எனது தூதர் உன்னை முத்தமிட்டார், அதனால் நான் முத்தமிடுகின்றேன் என்று சொல்லி தான் முத்தமிடுவார்கள். எனவே அந்த கல்லுக்கு என்ன அல்லாஹ் தஆலா தகுதி கொடுத்திருக்கின்றான்டா, நாளை மறுமையிலே மீசான் என்ற தராசு வைக்கப்பட்டு ஒரு பக்கம் நரகம், வலது பக்கம் இடது பக்கம் நரகமும் வலது பக்கம் சொர்க்கம் இருக்கும். அல்லாஹ் தஆலா சிராத்துல் முஸ்தகீம் அந்த பாதையான நேரான பாதை அது மயிரை விட மிகவும் இலகுவாக இருக்கும். அதில் தராசு இருக்கும், எங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும். அந்த நிறுக்கப்படுகின்ற போது அந்த ஹஜ்ருல் அஸ்வத்தை அல்லாஹு தஆலா முன்னுக்கு கொண்டு நிப்பாட்டுவான்.
அதற்கு 2 கண்களும் ஒரு நாவும் கொடுத்து வைப்பான். அது நாங்கள் வருகின்ற போது யாரெல்லாம் அந்த கௌபாவை முத்தமிட்டார்களோ, ஹஜ்ஜி செய்தார்களோ, உம்ரா செய்தார்களோ, அது சொல்லும், யா அல்லாஹ் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், யா அல்லாஹ் என்னை உனது புனிதமான வீட்டை தரிசித்தான் என்பதை நான் சான்று பகர்கின்றேன், ஷஹாதத் பகர்கின்றேன் என்று சொல்லும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா அந்த கல்லை ஒரு அடையாளமாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். எனவே அத்தகைய ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அந்த புனிதமான அந்த கல்லை நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். அதை தொட்டு முத்தமிடுவதற்கு பலர்கள் மிக சிரமப்படுவார்கள். சிலர்கள் உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவுக்கு போய் விழுவார்கள். அந்த கல்லை எப்படியாவது தொட்டு மோந்து அதை அடையணும் என்று அப்படி ஒரு எண்ணம். நாங்கள் அந்த உம்ராவுக்கு போய் நாங்கள் சொல்லி கொண்டு போவோம். எல்லாரும் உம்ராவுக்கு போகக்குள்ளே நாங்கள் முதலாவது அந்த உம்ரா முடித்து போட்டு தான் என்னைய கல்லுகள்லாம், அதே சிலர்கள் அந்த ஆபாசத்தால் போய் கொஞ்சம் மட்டும் எங்களை விட்டு பிரிஞ்சிடுவாங்க. பிரிஞ்சாங்கன்னா நம்ம அங்கே அவளை தேடி பிடிக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் போகும். என்றா அவ்வளவுக்கு அந்த ஆசை ஆர்வம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாரையும் அந்த கல்லை தொடுகின்ற போது உங்களுக்கு இடம் இருந்தால் மாத்திரம் அதுக்குள்ளே போய் தொடணும்னா தான் தொடுங்க. இல்லாட்டி யாரையும் உதைத்து கொண்டு அவரை இழுத்து கொண்டு போவது ஹராம். அப்படி ஏதாவது நீங்கள் அந்த கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும் என்று ஒருவரை இடித்து கொண்டு ஏதாவது உங்களை சபித்தால் அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். எனவேதான் அங்கு நாங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அந்த கல்லை நாங்கள் ஹஜ்ர் அஸ்வத் கல்லை பார்க்கும்போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று முத்தமிடுவதும் அந்த கல்லை தொட்டு கொஞ்சுவதற்கு சமன் என்று கூறினார்கள். எனவே இத்தகைய அருள் நிறைந்த அந்த இடத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடத்திலே அதற்கு முன்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணத்தில் போய் நான் நினைக்கிறேன் திஹாரி பள்ளியிலே மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு பள்ளிவாயல், அந்த பள்ளிவாயலே நாங்கள் அன்று கழித்து அன்றைய காலையிலே உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு உபதேசம் வச்சு போகிறதுக்கு முதல் செல்லும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏண்டா இப்போ நீங்கள் ஊட்ட போனீங்கன்னா உங்களுக்கு குடும்பமெல்லாம் சந்திக்க வருவாங்க, எல்லாம் மறந்துடுவீங்க. எனவே அங்கே போன உடனே உங்களுக்கு விழிப்புணர்வு என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்யணும் என்ற ஒரு பயிற்சி ஏற்கனவே பயானம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை நெறிப்படுத்தி கொண்டு போவது எதற்காக வேண்டித்தான் அந்த அமல்களை நீங்கள் சரியாக செய்யணும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணம் புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பயணம் ஆரம்பம். இந்த பயணத்திலே நாங்கள் முதலாவதாக ஃபைன்ன ஹைர ஜாதி தக்வா, இறையச்சத்தை நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடு நாங்கள் கொண்டு போகணும். இறையச்சத்தோடு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து சென்று மதீனாவுக்கு போய் 10 வருஷத்துக்கு பின்னால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களோடு இந்த உம்ரா செய்வதற்கு வந்தாங்க. அப்படி பாருங்கள், தனது ஊரை விட்டு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த பாக்கியம் கிடைச்சி அதுலேயும் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வர விடலை. அதுக்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுவோம். அதில் ஒரு உடன்படிக்கை செஞ்சு வந்தவங்கெல்லாம் திரும்பிட்டு போய் உம்ரா செய்ய விடலை. அவங்க சில ஆடுகள் கொண்டு வந்தாங்க, பிராணிகள் அறுத்து பழியிட்டு எல்லாத்தையும் அறுத்து பழியிட்டு உம்ரா செய்யலைன்ற இதில் அந்த மசூரா செய்யப்படுகின்றது. எல்லோரும் தலையை இறக்கிட்டு செல்வோம் என்று பெண்கள் கொஞ்சம் முடிய வெட்டினாங்க, ஆண்கள் தலையெல்லாம் அவசரமாக இறக்கினாங்க. எந்த அளவுக்கு கண்டா தலையும் போய்விடுமோன்னு சொல்கின்ற அளவுக்கு மிக கவலையோடு. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபத்ஹுல் மக்கா என்ற மக்கா வெற்றியை கொடுத்து அந்த கௌபாவை நிறைவாக முத்தமிடு மாத்திரமல்ல அழகான முறையில் அந்த இபாதத் செய்வதற்கு அருள் அளித்தான். ஆனால் எங்களுக்கு மாஷா அல்லாஹ் நாங்கள் இன்று எந்த ஒரு அசௌகரியமும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நாங்கள் அழகான முறையில் குளிரூட்டப்பட்ட வாகனம், சொகுசான பஸ், அழகான விமானம், குளிரூட்டப்பட்டார அழகான தங்குமிட வசதிகள், எங்களுடைய நாட்டுக்கேற்ப உணவுகள், இப்படி எல்லா வசதிகளையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து இந்த இபாதத்தையும் எங்களுக்கு இலவுபடுத்தி வைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இத்தகைய இந்த அமல்களை செய்ய போகின்ற நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடு இறையச்சத்தோடு, நான் ஏற்கனவே அதிகமாக சொல்லியிருக்கின்றேன், இதில் நாங்கள் வாழும்போது குடும்பத்தில் அண்டை அயலாரில் இல்லை நண்பரில் ஏதாவது மனஸ்தாபங்கள் பட்டாலும் எல்லாவற்றையும் அப்படியே சுத்தம் செய்துவிட்டு தான் போகணும். இந்த கௌபத்துல்லா சுத்தமானது, நம்ம சுத்தம் செய்துவிட்டு யாருடையும் மனஸ்தாபப்பட்டிருந்தால் எல்லாம் சொல்லிவிட்டு அழகான முறையில் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணம் நிச்சயமாக இது ஒரு அருள் நிறைந்த பயணம் மாத்திரமல்ல, இது ஒரு தியாக பயணம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் குடும்பத்தோட வரோம், பிள்ளைகளோட வரோம். இதில் அங்கே போன உடனே எங்களுக்கு சில போது இப்போ நாங்கள் 8 மணிக்கு பஸ்ஸுக்கு நீங்கன்னு சொல்லுவோம், ஆனால் பஸ் என்ன 8:30 9க்கு வரும். என்ன மோளை நீங்கள் சொன்னீங்க 8 மணிக்கு வரேன், இப்போ 1 மணித்தேரம் கூட காத்துட்டா நாங்கள் நிற்கிறேன் இல்லை. அவடுத்த அவங்க ஷெடியூல் ஒன்று இருக்கு. நாங்கள் போன உடனே எங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி அரபிக்காரனை வாங்க
இந்த எங்களுக்கு வர கஃபில் பொறுப்பாளர் எடுத்துருவார். அப்போ எடுத்து அவர் ஷெட்யூல் படி தருவார். ஆனால் நாங்கள் உங்களை நெய்வோம் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் முன்னே நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லுவோம். அதில் எல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்தந்த இபாதத்துக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினா நீங்கள் போய் உங்களை உம்ரா சரியாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள் புனிதமான இந்த ரஜப் மாதத்தில் வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் போய் இணைகிறோம். அந்த வெள்ளிக்கிழமை காலையில் மாஷா அல்லாண்டு ஒரு 10-11 மணிக்கெலாம் அந்த எங்களுடைய உம்ரா முடிச்சிடுவோம். அப்போ அன்றைக்கு எங்களுக்கு 2 அன்று நாங்கள் உம்ரா செய்கிறோம். ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை 1 லட்சம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுத நன்மையை பெற போகணும். பெரிய ஒரு அருள் அது. உண்மையிலேயே அது எல்லாரும் கிடைக்கிறதில்ல. இப்போ நாங்கள் 1 லட்சம் நன்மையை பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அன்று நாங்கள் செய்ய போகின்றோம். அடுத்தது அங்கே நாங்கள் அது மாத்திரமல்ல, அங்கே நாங்கள் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகை நினைச்சு கொள்ளுங்க, நீங்கள் இங்கே தொழுகிறது 24 மடங்கு ஆண்கள் இமாம் ஜமாத்தோட. பெண்களுக்கு அல்லாஹு தாலாது அவங்களுக்கு வீட்டில் தான் அவளுக்கு அருள் செஞ்சுருக்காங்க. ஆனால் பெண்கள் ஆண்களாகிய நாங்கள் அங்கே போய் தொழப்போகின்ற ஒவ்வொரு தொழுகைக்கும் 1 லட்சம், ஒரு ரக்காத்துக்கு 1 லட்சம். ஒரு ஜனாசா தொழுவை 5 நேரமும் ஜனாசா தொழுவை இருக்கும். 5 நேரம் ஜனாசா தொழுவைக்கு நாங்கள் எங்களுக்கு அதே போன்று ஒவ்வொரு லட்சம்டா யோசித்து பாருங்கள். கம்ப்யூட்டரில் கொடுத்தாலும் தாங்காது. அந்த அளவுக்கு பாரிய ஒரு நன்மைகளை பெற்று வரப்போகின்றோம். இதில் வெறுமனே இது ஒரு தொழில் அல்ல. நல்ல முறையை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு தொழில் அல்ல, இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்க வழிபாடு. ட்ராவல்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதை ஒரு தொழிலாக பெரிய லாபம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று செய்கின்ற ட்ராவல்ஸ் ஒரு காலம் முன்னேறாது. மக்களை கூட்டி போய் ஒரு இபாதத்தை செய்து இவங்க ஊருக்கு வந்தால் நல்ல ஒரு மனிதனாக வாழணும். ஒரு நல்ல ஒரு இரையச்சம் உள்ள மனிதனாக, குடும்பத்தை பேணக்கூடிய மனிதனாக, ஹராம் ஹலால் பேணக்கூடிய மனிதனாக, அண்டை அயலார்களை கவனிக்கக்கூடிய மனிதனாக, இப்படி ஒரு நல்ல மனிதனாக இந்த மனிதனை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடோடு தான் இந்த ஓனர்கள், அதாவது இதை முகவர்கள், அதே போன்று இதை வழிகாட்டியாக செல்லக்கூடிய உலமாக்கள் செய்ய. வெறுமனே நான் ஹஜ்ஜாஜியை வைத்து இதில் கொஞ்சம் பணத்தை நான் உழைக்க வேண்டும், நான் நல்லாரிக்க வேண்டும், அவங்க எப்படி போனால் தான் பிரச்சனை இல்லைன்னு அப்படி ஒரு காலமும் இந்த பயணத்திலே இத்தகைய பணிகளிலே செய்துவிடக்கூடாது. என்றால் நீங்கள் குருவி சேர்த்தது போன்று சேர்த்த பணம் தான் அது. நான் நினைக்கின்றேன், சும்மா இல்லை. ஒரு குடும்ப தலைவர் ஒரு 5-3-4 பேர் போகிறேன்டா இப்போ காலத்துக்கு ஒரு 10-15 லட்சம் வேணும். இந்த 15 லட்சம் ரூபா காசையும் எடுக்கிறேன்டா ஒரே டைமில் எடுக்கிறாது. இதுக்கு பல வருடங்கள் திட்டமிட்டு தனது சில சாப்பாடுகளை ஒருத்து, சில நம்ம கொஞ்சம் நல்ல நகையில் பெண்கள் அதையும் ஒருத்து, சில போது நகையும் வித்திரிப்போம். சில போது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்க ஜொப்பு செய்யக்கூடிய இங்கே அதே போன்று பிள்ளைகள் அனுப்பின, அடுத்தது நாங்கள் சேர்த்து வெள்ளாமை செஞ்சு அதை ஹோட்டல் செஞ்சு இப்படி பலதரப்பட்டிருக்கோம். இந்த பணத்தையெல்லாம் நாங்கள் கொண்டு போகிறோம். நாங்கள் இந்த பணத்தை எவ்வளோ பணத்தை கொடுக்குறோம், நாங்கள் இதில் மிக கவனமாக இருக்கணும். நான் எவ்வளவுதான் இந்த பணத்தை மிக கஷ்டப்பட்டு சேர்த்த மாதிரி அமல்கள் அங்கே போய் என்னணும், அதிகமான அமல்களை நான் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு சேர்க்கணும். மீசானோட ஹசனாத், எனது மீசான், எனது நாளை மறுமையில் சேரேடு இல்லா ரக்கீபின் அதீத், 2 மலக்குகள் இருக்கின்றான், நன்மை செய்யக்கூடிய மலக்குகள் எழுதி என்ற சேரேட்டை நாளை மறுமையில் அல்லாஹ் தருவான். எப்படி தருவான்டா, எல்லாரையும் வச்சு ஒவ்வொரு ஆளை கூப்பிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விசாரணை எப்படி நடக்கும்டா, முன்சஃபில் இருக்கிற மனிதனை அல்லாஹ் விசாரிக்கின்ற போது இந்த முன்சஃபில் இருக்கிற மனிதனை விசாரணை அம்பட்டும் ஆக பின்சஃபில் இருக்கிறவங்க விளங்குமா. அப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்க உண்டு. முன்சஃபில் முன் வரிசையில் இருக்கிறவரால் அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்கின்ற போது அவர் அந்த பின்சஃபில் இருக்கிறவருக்கு இவர் என்னென்ன பாவம் எப்படி விசாரிப்பான்டா, செய்த பாவம், செய்ய நினைத்த பாவம், அதற்கு உதவி செய்த பாவம், அதே மாதிரி நன்மை. இந்த விசாரணையில் அல்லாஹு தாலா எங்களுக்கிட்ட என்ன செய்வான்டா, நாம் ஒரு அவன் விசாரணை புத்தகத்தை நீட்டி கேட்பான், நீ இன்னென்ன குற்றம் இன்னென்ன தீமைகளை செய்த, இதற்கு நீ ஏற்றுக்கொள்கின்றீரா. அவன் அங்கலஞ்சலை பார்ப்பான், நான் இப்படி ஒன்று செய்யலை, அவர்த்தையும் ஒரு பொய்யொன்று செய்யலை பார்ப்பான். அதுக்கு பிறகு தான் அல்லாஹு தாலா இக்ரா கிதாபக்க ஃபகஃபா பி நப்சிக்க அலைக்க ஹசீபா, ஒன்ற புத்தகத்தை நீ படித்து பாரு, இன்றைக்கு ஒரு அக்கவுண்டன் ஒரு கணக்கு ஆய்வாளர் தேவையில்லை என்று சொல்லுகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் செய்த உம்ராக்கள், நாம் தொழுத தொழுகைகள், அங்கு ஓதிய குர்ஆன்கள், அங்கே செய்த திக்ர்கள் எங்களுடைய செயலேட்டில் நிறைவாக வர வேண்டும். வந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வேண்டும், யா இபாதி ஃபதுஹுலி ஃபி இபாதி வதுஹுலி ஜன்னதி, யா ஐயத்து ஹன்னஃப்ஸு முத்மஇன்னா அஜ்ஜம் தீந்த எனது ஆத்மாவே, இர்ஜிஇ நீ திரும்பி செல்லு எங்க, ராலியத்தன் மரலியா, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே
நீ அல்லாஹ்வை பொருந்து கொண்ட நிலை ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, எனது சொர்க்கத்துக்கு நுழைந்து கொள் என்று அல்லாஹ் செல்லுகின்ற ஒரு அடியானாக இந்த பயணத்தை நான் மாற்றி வர வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இந்த பயணத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பிப்போம்.